காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு கம்மியாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. ஒரு கப் பாசிப்பருப்பை கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கப் நிறையா பீட்ரூட்டு தோல் நீக்கி எடுத்தாச்சு. ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. என்கிட்ட கொஞ்சோட சுரக்காய் இருந்தது. நிறைய கருவேப்பிலை. இதை நல்லா மையாக அரைச்சிட்டு அது கூட ஒரு கப் கேப்ப மாவு, மீதி இருந்த இட்லி மாவையும் இது கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சோல உப்பு சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். கல் நல்லா காஞ்சதும் கொஞ்சோல தோசை மாவை ஊற்றி நல்லா தோசை சுட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்னு. தோசை இழுக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் பன்னீர் கூட மேலாப்பில் துருவி போட்டுக்கலாங்க. நல்லா மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு கூட தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டேன். நீங்கள் புதினா சட்னியோ இல்லைனா ஒரு நல்ல சிக்கன் குழம்போ அப்படி இருக்கும். இந்த தோசையை வெறும் வாயிலேயே சாப்பிட்றலாம். ஒரு நல்ல சாலடோட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.